வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். மருந்தென்ன வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து போற்றினேன் என்ற ஒரு அருமையான திருக்குறள் உண்டு மருந்துங்கிற அதிகாரத்தில். அதுக்கு சால பொருத்தமான ஒரு நோய் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கேல்பேடர் அண்டு சிறுநீரகத்தில் வரக்கூடிய கல், அதாவது பித்தப்பையில் வரக்கூடிய கற்களும் சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்களும் தான் அதுக்கு ஒரு சால பொருத்தமான ஒரு திருக்குறள் என்று சொல்லலாம். என்ன காரணம்? முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போது பித்தப்பையில் வரக்கூடிய கற்கள், அதனால் வரக்கூடிய அதற்கு காரணங்கள் என்ன, அதனால் வரக்கூடிய குறிகுணங்கள் என்ன, அதற்கு தீர்வு முறைகள் இயற்கையிலேயே அறுவை சிகிச்சைக்கு முன்னாலேயே அதை எப்படி நம்ம சுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது என்ன காரணம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய உணவு தான், உங்களுடைய டயட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுல அதிகமான புளிப்பு, அதிகமான உப்பு, இந்த சுவை இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கு பித்தப்பையிலையோ இல்லைன்னா சிறுநீரகத்திலேயோ கற்கள் உருவாகின வாய்ப்பு மிக அதிகம். அது முக்கியமாக புளிப்பு சுவைக்கும் பித்தப்பைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் பித்தப்பையில் கற்கள் உருவாகும். அதே நேரத்தில் எந்த ஒரு உடற்பயிற்சியுமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, நில் எக்ஸசைஸ், இவங்களுக்கும் பித்தப்பையில் கற்கள் உருவாக்கான வாய்ப்பு அதிகம். இதை தவிர சில ஆண்களுக்குள்ள சில வகையான போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்துவது, உங்கள் புகைப்பழக்கமாகட்டும், சில வகையான ஆல்கஹாலிக் இருக்கும் பொழுதும் பித்தப்பை உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஐந்தாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான வெளி உணவு அதிகமாக சாப்பிட்றது, அவருடைய உணவுல நார்ச்சத்து இல்லாமல் போவது. ஸோ எல்லா காரணமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உணவு சம்மந்தப்பட்ட காரணங்கள் தான் காணப்படும். நிறைய நண்பர்கள் பித்தப்பை கல்லதுக்காக ஆலோசனைக்காக வரும்போது நான் அவங்கள்ட்ட கேட்பது ஒன்று தான், கல்லோட சைஸு என்னென்ன, அதை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக அதை குணமாக்க முடியும். அதே போல் கற்கள் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சும் குறிகுணங்கள் காணப்படும். சில கற்கள் கேல் பேடரில் இருக்கும், பித்தப்பையில் இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையுமே காணப்படாது. ஆனால் அதையும் தாண்டி இந்த பித்தப்பை ஒரு முக்கியமான வேலை என்ன செஞ்சுருக்குன்னா ஜீரணமாகிறதுக்கு தேவையான சில கேஸ்ட்ரிக் ஜூஸை கேல் பேடரில் இருந்து ஸ்டொமக்குக்கு அனுப்பிட்டுருக்கோம். பைல் சால்ட்டு, பைல் பிக்மெண்ட்ஸ், சில வகையான கேஸ்ட்ரிக் ஜூஸு, இந்த வரக்கூடிய அந்த டக்டில் இந்த கல் அடைக்கும் பொழுது தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மஞ்சக்காமலை வர ஆரம்பிக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் இந்த கற்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து நீங்கள் மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் இந்த கற்களை உருவாகாமல் இருக்கிற மாதிரி உங்களுடைய உடற்பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கற்களுடைய சைஸு 5க்கு குறைவாக இருந்தாலும், எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த நான் காமிக்கக்கூடிய ஒரு 5 வகையான மூலிகைகள் மிக சிறப்பாக பித்தப்பையில் உள்ள கற்களை வெளியேற்றி அதை சைஸையும் குறைக்கும், அதே நேரத்தில் அது சீக்கிரமாக வெளியேற்றம் செய்யும். அது என்ன மூலிகை, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கற்கரைச்சி சூரணம் செய்ய தேவையான பொருட்கள்: சிறுகன் பீலை, நெருஞ்சில் முள், சோம்பு, கருஞ்சீரகம். கேல்பேடர் ஸ்டோனுக்கான ஒரு நிரந்தர தீர்வு என்ன இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போ முக்கியமாக இந்த மூலிகைகள் நாளையுமே பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக இந்த சிறுகன் பீலை என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையுடைய பேர் காரணத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கற்கரைச்சி மூலிகை என்று. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிளான்ட் எல்லாருமே ஜனவரி மாதம் அதிகமாக எல்லா இடமே பரவலாக மழைக்காலங்களில் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய நம் நாட்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு பிளான்ட் என்று சொல்லலாம். மிக அழகாக கற்களை வெளியேற்றும். இந்த மூலிகை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டாலே சின்ன லெவலில் உள்ள, அதாவது 5 mmக்கு கீழே உள்ள அனைத்து வகையான கற்களும் வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதே நேரத்தில் சிறுநீர் பெருக்கியாகவும் உண்டு, ஒரு குட் டையூரிட்டிக் என்று சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நீரே போகலை, கால் வீக்கமாக இருக்குது, முகம் வீக்கமாக இருக்குது, உடனே கடையில் போய் ஒரு குரூப் ஆஃப் டேப்லெட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த டேப்லெட் போட்ட உடனே எனக்கு சிறுநீர் நல்லா போயிடுது அப்படிம்பாங்க. இதே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்களே மெடிக்கல்ஸில் போய் அவங்களே வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த வகையான அணுகுமுறை நிச்சயமாக ஒரு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ கூடுமான வரைக்கும் அந்த குரூப் ஆஃப் டேப்லெட்டை எடுக்காமல் அதை விட அதிகமாக வேலை செய்யக்கூடிய இந்த டையூரிட்டிக்கான உள்ள இயற்கை விதத்திலே சிறுநீர் பெருக்கக்கூடிய சக்தி இந்த சிறுகன் பீலை பிளான்ட்டுக்கு உண்டு. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட் தான், இதை வாங்கிக்கோங்க. அதோடு சேர்ந்து இதில் நெருஞ்சில் முள் எடுத்துக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான், சிறந்த ஒரு சிறுநீர் பெருக்கி, சிறந்த ஒரு டையூரிட்டிக். அதே நேரத்தில் கற்களுடைய சைஸை குறைக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு காணப்படும். இதோட சோம்பு எடுத்துக்கிறோம், கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். சோம்பு நம்ம அனைவருடைய உணவுலையும் உணவு தான், அனைவருடைய உணவுலையும் உள்ள ஒரு முக்கியமான சமையல் பொருள் தான் சோம்பு ஒரு மிக சிறந்த டையூரிட்டிக், அனைவருக்கு தெரிஞ்சது தான். அதே நேரத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு ஜீரண சக்தி கொடுக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். கருஞ்சீரகம்
சீரக ஃபேமிலி தான், ஆனால் கலர் மட்டும் மாறி காணப்படும், பிளாக்காக காணப்படும். ஒரு வகையான எண்ணெய் சத்துள்ள ஒரு எண்ணெய் வித்து தான் இது கருஞ்சீரகம். ஒரு கசப்பு சுவை உள்ளது. ஸோ சீரகம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துக்கெல்லாம் கருஞ்சீரகம் பயன்படுத்தலாம். முக்கியமாக கருஞ்சீரகம் ஒரு காயக்கல்ப மூலிகை என்று சொல்லலாம். இதே நேரத்தில் உங்களை யாருக்காவது டயபெட்டிக் கண்ட்ரோலே ஆகலையா, நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துகிட்டு வாங்க. உங்களை யாருக்காவது எனக்கு புற்றுநோய் வந்துன்னு பயமாக இருக்குது, ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா, கருஞ்சீரகம் பயன்படுத்திடுவாங்க. ஒரு மிக சிறந்த கண்ணுக்கே தெரியாத உங்கள் உள்ளுறுப்பில் உள்ள ஏதாவது ஒரு நோயில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் கருஞ்சீரகம் பயன்படுத்திட்டு வரலாம். எந்த ஒரு மருந்துமே இந்த நோய் குணமாகவே இல்லை என்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நிகழ்ச்சி பார்க்குற யாராவது, கருஞ்சீரகம் பக்கத்திலே கிடைக்கக்கூடியதான், அனைத்து நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கும். வாங்கி ஒவ்வொரு டீஸ்பூன் தினமும் சாப்பிட்டு வாங்க. எந்த ஒரு நோய் குணமாகாமல் இருக்கோ அந்த நோய் குணமாக ஆரம்பிக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. இப்போ இது எல்லாமே சேம் அளவு தான். சிறுகன் பிள்ளை 50 கிராம் என்றால் நெரிஞ்சல் முள்ளு 50 கிராம், சோம்பு 50 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம் எல்லாமே கலந்து பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 mmக்கு அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ், அதாவது மல்டி ஸ்டோன் சொல்லுவாங்க கேல்பாடா ஸ்டோனில், அப்படி இருக்கிறவங்க காலை இரவுன்னு சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ஸ்டோன்ஸ் 1 2 தான் இருக்குது, ஆனால் பெரிய சைஸில் இருக்குன்றவங்க இரவு மட்டும் இதை சாப்பிடுவாங்க. ஒரு 10 கிராம் பவுடரை நீங்கள் ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்டு வாங்க. தொடர்ந்து சாப்பிட்டே வாங்க. அதே நேரத்தில் உடல் எடையும் நீங்கள் குறைச்சிட்டு வாங்க. உங்களுடைய உணவில் உள்ள புளிப்பு சுவை குறைங்க. தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. நிச்சயமாகவே எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் உங்கள் நோய் குணமாகதை நீங்களே பார்ப்பீங்க. கற்களோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே அது தெரியும். நிச்சயமாகவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அனைத்தும் பொதுத்துறை மயமாக வேண்டும். கடமையை செய்துவிட்டு கருணையை எதிர்பார்க்கும் தொழிலாளி என்கிற நிலைமை மாறி உரிமையை பெறுகிறான் என்ற நிலை உருவாக வேண்டுமானால் தனியார் ஆதிக்கம் தொழில்துறையில் அறவே களையப்பட்டு திறமைமிக்க பொதுத்துறை மயமாக அனைத்து பெருந்தொழிலும் ஆகித் தீர வேண்டும்.